பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். தகுதியில்லாத ஒருவரையும் மதிப்புடையவராகச் செய்வது அவரிடத்தில் உள்ள செல்வமே அன்றி வேறில்லை. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. செல்வம் இல்லாதவரை இகழ்வதும் செல்வம் உடையவரை எல்லாரும் போற்றி புகழ்வதும் இவ்வுலகில் இயல்பான ஒன்றாகும். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று. செல்வம் என்னும் அணையா விளக்கு தான் விரும்பிய இடத்திற்குச் சென்று அங்கிருக்கும் தீமை என்னும் இருளைப் போக்கும் வல்லமை கொண்டது. அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். பொருளீட்டும் நல்வழியை அறிந்து தீமையின்றிச் சேர்த்த செல்வத்தால் அறமும் இன்பமும் வாழ்வில் வந்து சேரும். அருளொடும் அன்பொடும் வாராப் பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். இரக்கத்தோடும் அன்போடும் சேர்க்காத செல்வத்தை நல்லவர்கள் ஏற்காமல் தள்ளிவிட வேண்டும். உருப்பொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் தெருப்பொருளும் வேந்தன் பொருள். உரிமையாளர் இல்லாமல் எஞ்சிய பொருளும் வரியாக வரும் பொருளும் பகைவரிடமிருந்து போரில் கைப்பற்றிய பொருளும் அரசிற்கு உரிய பொருள்களாகும். அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அன்பு என்னும் நற்றாய் ஈன்றெடுத்த கருணை என்னும் குழந்தையை செல்வம் என்னும் செவிலித்தாய் வளர்த்து பாதுகாப்பாள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை. ஒருவர் தன் கைமுதலான பொருளைக் கொண்டு ஒரு தொழிலைச் செய்வது யானை சண்டையை குன்றின் மேலிருந்து பாதுகாப்பாக பார்ப்பதைப் போன்றது. செய்க பொருளைச் செருணர் செருக்கருக்கும் எக்கதனீர் கூறிதில். நேர்வழியில் செல்வத்தைச் சேர்க்க வேண்டும். அதுவே பகைவரின் ஆணவத்தை அழிக்கும் மிக கூர்மையான கருவியாகவும். ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. நல்வழியில் மிகுதியாக செல்வத்தைச் சேர்த்தவர்க்கு அறமும் இன்பமும் ஒரு சேர் எளிதில் கிட்டும்.